இந்த வீடியோ பதிவில் ரிஷபராசிக்கு 2026 ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தில் வருகிறார். தைரியம், முன்னேற்றம், சகோதரஸ்தானம், இந்த இடத்துல குரு வரும்போது அதிக நன்மைகள் செய்வார். 3ஆம் இடத்தில் அமரக்கூடிய குரு 7, 9 மற்றும் 11 இந்த 3 இடங்களையும் பார்வை செய்து 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய திருமண யோகம், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பிதுர்ஸ்தானம், பாக்யஸ்தானம், 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம், இந்த 3 இடங்களையும் பார்வை செய்து திருமணத்தில் முன்னேற்றம், திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி, பொருளாதாரத்தில் ஏற்றம், தந்தை வழியில் அனுகூலம், இதுபோல பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரிஷபராசிக்கு 2026 இருக்கும். பொருளாதாரம் மற்றும் தொழில். ஜூன் 2026க்கு பிறகு குரு உச்சம் பெறுவதால் வருமானம் கணிசமாக அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள் லாபம் தரும். வேலையில் இருந்த தடைகள் நீங்கி பதவி உயர்வு மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி நிலவும். சொத்துக்கள் மற்றும் வெளிநாட்டு யோகங்கள், கனவுகள் நிறைவேறும். உடல் நலத்தில் உள்ள ஆரோக்கியம் மேம்படும். தைரியம் கூடும். சகோதரர்கள் ஒற்றுமை ஏற்படும். சில நபர்களுக்கு தன்னுடைய சுய ஜாதகத்தின்படி தசாபுத்தியின் காரணமாக இந்த பலன்கள் நடக்காமல் சிறிய கஷ்டங்கள் இருந்தால் அதற்கு பின்வரக்கூடிய பரிகாரத்தை செய்யவும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களை சாற்றி வழிபடவும். ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்வது நன்மை தரும்.